இன்றும் நாளையும் உங்கள் ராசி பலன், நட்சத்திர பலன். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இது அஸ்ட்ரோ கிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுது. அதே மாதிரி இன்று ஒரு நாளையும் ஒரு நட்சத்திரம் தான் இயக்குது. அந்த நாளோட நட்சத்திரமும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதன் மூலமாக அந்த நாள் எப்படி நம்மளுக்கு இருக்க போகுது, சுப நாளாக தெரிஞ்சுக்கிட்டு, சுப நாளாக இருந்தால் சுபகாரியங்களை செய்கிறதுக்கும், அசுப நாளாக இருந்தால் தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடு செய்கிறதுக்கும் நான் இந்த பதிவை நான் போடுறேன். இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். இதை நான் ஏற்கனவே என்னோடய லைஃப்பில் 3 மாதம் யூஸ் பண்ணி பார்த்து இது மாதிரிலாம் நடக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் அது தெரியணுன்றதுக்காக போடுறேன். இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நட்சத்திர பலன் எந்த நாளுக்கு வருதுன்னா, பராபர வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. என்னோடய பலன் தான் சொல்ல போகிறோம். இதில் பொதுவான இன்றைய நாளோட பொதுவான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலக தந்தையர் தினம். அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக இசை தினம். இதெல்லாம் இருக்குது. இன்று திதி பார்த்திங்கன்னா சப்தமி. இன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம் பின்பு அவிட்டம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இருக்கவங்க புதிய முயற்சிகள் வேறு எதுவும் செய்யக்கூடாது. தினசரி வேலைகளை மட்டும் பார்த்து செய்யணும். எதுக்காகனா, சந்திரன்றது மனோகாரகன். நம்ம மனசை அளவாக விடுவார், ஒரு நிலையாக இருக்காது. அப்போ போய் எதனா புதுசாக முயற்சி பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால் சந்திராஷ்டமம் இருக்கவங்க புதிய முயற்சிகள், மற்ற வெளியூர் போகிறது, எதனா பயணம் பண்ணுறது, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. தொழில் தொடங்குறது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இன்றைய வழிபாடு பார்த்திங்கன்னா, சிவபெருமான வழிபாடு வர கர்ம வினைகள் குறையும். எதற்கெல்லாம் சிறப்பு பார்த்திங்கன்னா, இது மாடு வாங்கிறதுக்கு நல்ல நாள், பிதிர் பூஜைகள் செய்ய நல்ல நாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரம் வரைகிறதுக்கு நல்ல நாள், ஓவியம் அதெல்லாம் வரையலாம், கிரக சாந்தி செய்ய உகந்த நாள். இது இந்த நாளோட பொதுவான நடவடிக்கைகள். இதெல்லாம் இந்த நாளில் பண்ணலாம். இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போம். இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரம். அப்படி பார்க்கும்போது ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, ஜென்மதார நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதார நட்சத்திரம். ஜென்மதாரை என்னும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜை செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், பதிவு ஏற்றுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, முடி வெட்டுதல், எண்ணெய் ஸ்தானம், ஸ்ரீ புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, மொட்டை அடித்தல் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த தாரையில் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை. அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைனா பொருள் வரவு, காரிய சித்தி. அதாவது சுபகாரிய சோழலாம் அனைத்து செயலும் செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். செல்வம் பெருகும். வெளிநாடு செல்லுதல், புதிய தொழில் தொடங்குதல், தொழில் சம்மந்தமாக வெளிநாடு வெளியூர் சொல்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து தாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் விபத்து தாரை. விபத்து தாரைன்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவறுவிடுறது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா,
இதில் வந்து பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா, அனைத்து சுபகாரியத்தையும் தவிர்க்கணும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமான வாகனங்களை இயக்கக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான இது. விபத்துத்தாரி இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடும் செய்யணும். இதுதான் அதில் முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா சேமதாரை. பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேமதாரை. சேமதாரைன்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். இதில் எல்லா சுப செயல்களும் செய்யலாம். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஆபரணம் வாங்குறது, வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினா இந்த கடன் அடைஞ்சிரும். நீண்ட நாள் நோய் இருக்கவங்க மருந்து எடுத்துக்கிட்டால் இந்த தாரையில் அந்த நோய் தீர்ந்துடும். பாதியில் நின்ற கட்டட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணால் அது நல்லபடியாக முடிஞ்சிடும். இதில் எல்லா செயல்களுக்கும் சாதகமாக அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்யேக தாரை. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைன்னா கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல் உண்டாகும், மன தடுமாற்றம் உண்டாகும், முடிவெடுப்பில் சிக்கல் உண்டாகும், காரிய தடை உண்டாகும். இதில் என்ன செய்யலாம்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் செய்யலாம், பணம் கொடுக்கலாம் பண்ணக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, நிலம் வாங்கிறது, வாகனம் வண்டி வாங்கிறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை நம்ம கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடவும் மேற்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகதாரை. சாதகதாரைன்னும் போது எண்ணங்கள் ஈடுபடுதல், புதிய முயற்சிகள் பலிதமாகுதல், செயல்களுக்கு ஏற்ற சாதகமான வாய்ப்புகள் உண்டாகுதல், இந்த மாதிரி பலன் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ சாதகதாரையில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, பூமி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். நிலம் பத்திரிப்பதிவு, ஒரு இடத்த போய் புதுசாக பார்க்குறது, இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் பண்ணால் இதில் நம்மளுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். சீக்கிரம் அந்த வேலை முடிஞ்சிடும். அரசு வேலைக்கு மனு போடுதல், போட்டித் தேர்வுக்கு போகிறது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் முயற்சி எடுத்தோம்னா புதிய முயற்சிகள், தொழில் தொடங்கிறது, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் செஞ்சோம்னா நல்லா நம்மளுக்கு சாதகமாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வதைதாரை. மிருக, சிறுஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. வதைதாரின்னு பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத கவலை, பணிகளின் நாட்டம் இல்லாமல் இருப்பது, ஒரு மனத்தன்பும் தரக்கூடிய இனம் புரியாத சோகம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பண்ணக்கூடாது பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கக்கூடாது, வீண் வம்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் கூடயும் சண்டைக்கு போகக்கூடாது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்த்துட்டு இப்போ தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செய்யணும். அடுத்தது பார்த்தோன்னா மைத்திரதாரை. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரை பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரமாக வரும். அப்படி 8வது நட்சத்திரம் வரும்போது அது சந்திராசிரம நட்சத்திரம். இதில் வந்து இந்த புதிய செயல்கள், மெயினான சுபகாரியங்கள், திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், அது மாதிரி மெயினான சுபகாரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆபரணம் வாங்கிறது, ஆடைகள் வாங்கிறது, ஒரு மண்டபம் புக் பண்ணுறது, புரோகிதர் புக் பண்ணுறது, சமையல்கார் புக் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தேவையான விஷயங்கள்லாம் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் சுபகாரியம் டைரெக்டான சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பரம மைத்திரதாரை. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரை. அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. இதில் வந்து திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் அனைத்தும் செய்யலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். நிலம் பத்திரிப்பதிவு, நிலத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது வாங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவை செஞ்சுக்கலாம். சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம். நம்மளோட ஆதரவும் உதவியும் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு போகிறது, ஆன்மீக பயணங்கள் செல்வது, மகான்கள் தரிசனம் பார்க்க போகிறது, சுபகாரிய செலவுகள் செய்கிறது, திருமணத்துக்கு நகைப்புடை வாங்கிறது, தொழில் வியாபார ரீதியான முயற்சிகள் மேற்கொள்வது அனைத்தும் அதில் செய்யலாம். அது வந்து நம்மளுக்கு வெற்றியாகும். நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா, தினசரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறோம், நிறைய கஷ்டங்கள் படுறோம். ஏன் இது நடக்குதுன்னு தெரியாமையே போயிடுது. பைக்கில் போகிறோம், பஞ்சர் ஆகிடுது, இல்லை இதோடு நம்ம செய்ய போகிறோம், அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன் இது மாதிரி நடக்குதுன்றதை நான் யோசிக்க ஆரம்பித்து தான்
இதனால் இது வந்து ஏன் நம்மளுக்கு ஒரு நாளில் இப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்கிறதுன்றத எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து எல்லாத்தையும் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து இது கரெக்டாக நடக்குதா, அது கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணி அதில் இதை வந்து கரெக்டாக வந்துருக்கு. இந்த நட்சத்திர பலன் வந்து கரெக்டாக வருது. அது பிரகாரம் தான் நம்மளுக்கு தினமும் நடக்குது. அதனால் இது மாதிரி இப்போ விபத்து தாரேன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி வந்து நம்ம பைக்கில் வேகமாக போகக்கூடாது, பைக்கில் போகிறத அவாய்ட் பண்ணணும், வேனில் போயிடணும், இல்லை பஸ்ஸில் போயிடணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு தாரை வரும்போதும் அசுப தாரைகள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ உதய தாரை வருதுன்னா நீங்கள் லாங் பயணமோ இல்லை முக்கியமான வேலைகள் லாங்காக போகணும் அப்படின்றதெல்லாம் தவிர்க்கணும். அது மாதிரி இது மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெளிவாகும். நான் வாட்ஸ்அப் குழு க்ரியேட் பண்ண போகிறேன், அதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது மூலமாக எல்லோரும் அதில் லிங்க்கில் வந்துடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கெல்லாம் நான் அதில் வந்து விடை கொடுக்குறேன். இதை வந்து நிறைய பேருக்கு எடுத்து போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.